ட்ரம்ப்போடைய பரஸ்பர வரி விதிப்பு. இந்த நியூஸ் இன்னும் முடியவே இல்லையா? எவ்வளோ நாளைக்கு தான் இத பத்தி பேசுவோம்? பயங்கரமான ஒரு அறிவிப்பு. 500% வரி விதிக்க போறாங்க இந்தியாவுக்கு. அதுவும் ரஷ்யாவால. இது என்ன பெரிய கூத்தா இருக்கு? 500%மா? அப்ப எப்படி இந்தியா சமாளிக்க போறாங்க? இந்த வரியோடைய ரூல்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ட்ரம்ப் என்ன சொல்றாரு? மோடி எப்படி இத கையாள போறாரு? இந்த பரஸ்பர வரி விதிப்புல இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பரஸ்பர வரி விதிப்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்தே இன்னைய நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பேச்சு சோஷியல் மீடியாவிலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி, இன்டர்நேஷ்னல் மீடியாவிலும் சரி இதை பற்றி பேசாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பரஸ்பர வரி விதிப்புடைய செய்தியோடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. என்ன காரணம்னா, அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு மற்ற நாடுகள் வரி விதிக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் வரி ஏன் கம்மியாக விதிக்கணும்? அவங்க எவ்வளவு வரி விதிக்கிறாங்களோ அதே சதவீத வரியை நம்மளும் விதிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவு. முக்கியமாக அமெரிக்க மக்களுக்கு நான் தான்டா செய்வேன், நான் தான் செய்வேன், நான் தான் என் மக்களை காப்பாற்றும் அப்படின்னு அவர் எடுத்த அந்த முடிவால் ஒரு காலகட்டத்தில் அவங்களே பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ அந்த 90 டேஸ்க்கு அந்த வரி விதிப்பை ஹோல்ட் பண்ணி வச்சார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். திரும்பவும் அதுக்கான வேலையை ரொம்ப தீர்க்கமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு 500% வரி விதிப்பு அப்படின்னு அவங்க மசோதா தாக்கல் பண்ண போகிறது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு இது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டால இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்குது. என்ன காரணம்? எதுக்கு 500% வரி விதிப்பு? அதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த மிகப்பெரிய நெருடல் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவுடனான எந்த ஒரு வர்த்தகத்திலையும் அமெரிக்கா ஈடாது, அமெரிக்கா பண்ணாது அப்படின்னு ஒரு தீர்க்கமாக அந்த மசோதாவை அவங்களுடைய அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்து அதையும் நிறைவேற்றியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரஷ்யாவோட யார் யாரெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க, அவங்களுக்கும் நான் வைப்பேன் ஆப்பு அப்படின்னு ட்ரம்ப் வச்சுருக்காரு. அப்படின்னா ரஷ்யாவுடன் அந்த கச்சா எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் யார் ஏற்றுமதி பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கும் அந்த நாடுகளுக்கும் 500% வரி விதிப்பு. ஒன்று நீங்கள் எங்களிடம் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது நாங்கள் சொல்கிற நாடுலேயோ இல்லை எங்களுடைய நாடுகளிலே மட்டும்தான் நீங்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி இல்லையா எங்களுடைய எதிரி நாடான ரஷ்யாவிடம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு 500% வரைக்கும் வரியை விதிப்போம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இன்டைரக்டாக கிடையாதுங்க, டைரக்டாக மிரட்டுறாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ இந்தியா என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இந்தியா அமெரிக்காவுடனும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றுமதி விஷயங்களை பண்ணுறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுடனும் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் அமெரிக்கா இந்தியா மேலே ஏன் ஒரு கண்ணாக இருக்காங்கன்னா, இந்த பிரிக் பேன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பே பார்த்தீங்கன்னா டாலருக்கு பதிலாக இந்த விஷயத்தை மும்பரமாக கொண்டு வர்றது இந்தியா தான். என்ன காரணம்னா, ரஷ்யாவிலையோ சீனாவிலையோ நம்ம எந்த நாட்டிலையோ ஏதோ ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம டாலரில் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி டாலரில் பண்ணணும்னா அதனுடைய ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு மாற்றாக ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படின்னு தான் அந்த பிரிக் பே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அமெரிக்க டாலருக்கு மாற்றான ஒரு பே அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுக்கு டைரெக்டாக வைக்கிற ஆப்பு தானே இது. ஸோ அப்போ டொனால்ட் ட்ரம்ப் கடுப்பாக ஆக மாட்டாரா? அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது அப்போ ரஷ்யாவோட நீங்கள் வர்த்தகம் பண்ணீங்கன்னா அந்த வர்த்தகம் பண்ணுற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களுடைய நாட்டை நீங்கள் ஏற்றுமதியோ இறக்குமதியோ எது பண்ணாலுமே 500% வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியா என்ன ஸ்டாண்டுனா, இந்தியாவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டை ரைட்டு லெஃப்ட்னு எடுக்காமல் நம்ம சென்டரில் கண்டிப்பாக எப்போவுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 500% வரி விதிப்பு இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தங்கம் விலை உயர்வாக இருக்கட்டும், அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே டாலரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது 500% வரி விதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணிச்சுன்னா நம்ம ஊரில் விலைவாசி உயர்வுகள் நம்ம கனவுலேயே கூட நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு எட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அமெரிக்கா இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
நிறைய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பரஸ்பர வரி விதிப்பு மூலியமாக 25% வந்து 40% வரைக்கான அந்த வரி விதிப்புக்காக அவங்க வந்து ஒரு அக்ரீமெண்ட் மாரி ஒரு இன்டிமேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு இதுவரைக்கும் எந்த தகவலும் அவங்க குடுக்கவே கிடையாதுங்க. ஏன் இந்தியாவுக்கு மட்டும் குடுக்கல? அப்ப இந்தியாவுடனான அந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கான்னு கேட்டா, ஆமா. ஏன்னா இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல எதுவுமே. நம்மளுடைய அதிகாரிகள் அங்க போயிட்டு அமெரிக்காவுல போய் நெறைய விஷயங்கள வந்து நம்ப அ கொண்டுட்டு போகணும். நெறைய விஷயங்கள் நம்ம கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலுமே, ஆனா இன்னும் எந்த ஒரு வரி விதிப்புமே ஃபைனலைஸ் ஆகாம தான் இருக்கு. நம்பளுக்கும் இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் உள்ள பரஸ்பர வரி விதிப்புல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த விஷயம் இது முடிவெடுக்கிறது கொஞ்சம் நிழலா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஒருவேளை இத இந்தியா எப்படி கையாள போறாங்க? ஒருவேளை இந்தியா வந்து, நாங்க ரஷ்யாவுடன் போக மாட்டோம். ரஷ்யால நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். வர்த்தகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ட்டாங்க அப்படின்னா, இத வந்து அமெரிக்கா எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை இந்தியா இல்ல, இல்ல எங்களுடைய விருப்பம் நாங்க யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிறது. உங்களால முடிஞ்சா நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படிங்கிற தொனியில பேசுவாங்களா? அதையும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா, இந்த விஷயத்துல வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள நம்ம எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த வர்த்தகத்தால நெறைய பேர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பெரிய, பெரிய பிசினஸ் மேன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இல்லாம, அதன் மூலியமாக வரக்கூடிய சிறு, குறு தொழிலாளர்களுடைய நலனும் இதுல அடங்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா இந்த மாரி முடிவுகள கொஞ்சம் யோசிச்சு, நிதானமா தான் எடுப்பாங்க. ஆனா அமெரிக்கா இந்த வலைய நமக்கும், சீனாவுக்கும் தான் பயங்கரமா விரிச்சிருக்காங்க. ஏன்னா, நம்பளும் சீனாவும் பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன்ல அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல டாப் 2 கண்ட்ரீஸ் நம்ம 2 பேருமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, சீனாவுக்கும், இந்தியாவுக்கும் டைரக்ட்டா அமெரிக்கா வச்ச மிகப்பெரிய ஆப்பு தான், இந்த ரஷ்யா கூட நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 500% வரி விதிப்போம் அமெரிக்காவுல அப்படிங்கிற பொருள். ஸோ இந்த விஷயத்துல ஆல்ரெடி சீனா கூட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த டாக்ஸ் வார் ஒண்ணு வந்து மறைமுகமா போயிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பக்கத்து கண்ட்ரியான கனடா கூடயும் அந்த விஷயம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா, இந்தியா அத பார்த்தீங்கன்னா, இந்த ஒளி மறைவு, காய் மறைவுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, நமக்கு எந்த விதத்திலயும் பாதகமா இருக்கக்கூடாது. முக்கியமா இந்த வர்த்தகத்தில நம்ம எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாம இருக்கணும். அதே மாரி அந்த பிரிக்வே விஷயத்திலயும் நம்மளுடைய கை ஓங்கியே தான் அங்க இருக்கு. அந்த அந்த கூட்டமைப்புல. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் இந்த முடிவ எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த பிரிக்வேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து டாலருக்கு மாற்றா கொண்டு வந்தது. அதுல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவுகள் பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தானுடைய அந்த வார்ல எல்லா விஷயத்தையுமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு முன்கூட்டியாவே காட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த வார் நிறுத்தத்துடைய அறிவிப்புல இருந்துமே, அவரு வந்து தன்னுடைய இந்த இடத்துல நம்மளுடைய ஆதிக்கத்த செலுத்தணும். ஒண்ணு பாகிஸ்தானுக்கு ஃபேவரா இருக்கணும். அப்படி இல்லன்னா இந்தியாவ நம்ம தான் வந்து ஆட்டி படைக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியாவுல இருந்தாரா? இல்ல நம்ம தான் சூப்பர் லீடர். இந்த உலகத்துக்கே நம்ம தான் ஒரு சூப்பர் லீடரா இருக்க போணும். ஸோ நான் எந்த காலத்திலயும் இந்த டாலருக்கு மாற்றா எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் வந்துறக்கூடாது. டாலருக்கு மாற்றா எதையுமே இருக்கக்கூடாது. உலகத்துல எல்லா இடத்துலயுமே டாலர் அப்படிங்கிற மதிப்பு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா, அதுக்கு வந்து அந்த டாலர் அப்படிங்கிற மிகப்பெரிய அரசியல் தான் காரணம். ஸோ அதுக்கு மாற்றா எதுவுமே வரக்கூடாது. அப்படிங்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கா சார்ந்த அரசாங்கத்த சார்ந்தவங்க ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. ஸோ அந்த பிரிக் பேவ வந்து இவங்க எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். இந்த பிரிக் பே வந்து நம்ம வளர விடக்கூடாது. இந்த பிரிக் பே வந்து இன்னைக்கு பிரிக் பேவா இருக்கு. நாளைக்கு வந்து அது விரிவடைஞ்சிரும். அந்த விரிவடைஞ்சிருச்சுன்னா, நம்மளுடைய டாலர் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுரும். டாலருடைய மதிப்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிறதாலேயே, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்குமே அவரு அந்த பரஸ்பர வரி விதிப்ப என்னுடைய அனுமதி இல்லாம எனக்கு எது திருப்தியா இருக்குமோ, அத தான் நான் பண்ணுவேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டோடையுமே பார்த்தீங்கன்னா, த்ரெட்டன் பண்ற மாரி லிட்டரலா அத தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, அவருக்கு தேவை வந்து அல்டிமேட்டா நான் நினைக்கிறத பண்ணியாகணும். நான் நினைக்கிறத செஞ்சாகணும். நான் நினைக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல கவனமாவும், உறுதியாவும் இருக்கிறாரு. ஆனா, ஒரு சமயத்துல என்ன ஆகும்னா, இந்த மாரி விஷயங்கள் நமக்கே வந்து ஒரு பெரிய பின்விளைவுகள வந்து ஆரம்பிச்சுரும். ஏன்னா, இந்த பரஸ்பர வரி விதிப்பிலே நெறைய அமெரிக்காவை சார்ந்த முன்னாள் அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள பயங்கரமா சாடுனாங்க. இது நமக்கே பெரிய ஆபத்தா போய் முடியும். இது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி டொனால்ட் ட்ரம்ப்ப நெறைய சாடுனாங்க. எலான் மஸ்க் உட்பட நெறைய பேர். ஏன்னா, இப்ப எலான் மஸ்க் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, ஆல்ரெடி அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்க்கு தான் அவருக்கு வந்து ரொம்ப ஆதரவா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த கவர்ன்மென்ட்ல இவருக்கு வந்து ஒரு டெம்பரரி போஸ்டிங் ஒண்ணு இருந்துச்சு. இவர் அஃபிஷியலாவே கவர்ன்மென்ட்ல வந்து ஒரு அட்வைசர் அந்த மாரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது,
தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது, டொனால்ட் ட்ரம்ப்போடைய இந்த மாதிரி செயல்கள், தன்னிச்சையாக எடுக்கிற முடிவுகள், எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னிச்சையாக எடுக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளோட தான் எலான் மஸ்க் அங்கிருந்து வெளியே வந்தது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் நினைக்கிறத பண்ணி தான் ஆவேன் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்காரு. இதை இந்தியா எப்படி கையாள போகிறாங்க? ஏன்னா இந்தியாவுக்கு இது 2 பக்கமும் இருக்கிற கத்தி மாதிரி. அவங்க ரஷ்யா கூட போக போகிறாங்களா, ரஷ்யாவுடைய வர்த்தகத்தை கட் பண்ண போகிறாங்களா, இல்லை பிரிக் பே வந்து பிரேக் பண்ண போகிறாங்களா, இல்லை அமெரிக்காவுடைய வரி விதிப்பு நம்ம எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சீனா மாதிரி ஃபைட் பண்ண போகிறாங்களா, நம்மளும் அதுக்கு வந்து நேர்மறையான வரியை விதிக்க போகிறோமா அப்படின்னு பல கேள்விகள் ஒரு குழப்பமாக சூழ்நிலை இருக்குது. என்னைக்கு இந்தியா ஓப்பனாக அதை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் இதுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பிரிக் பே, இந்த வர்த்தக வரி, அது மட்டும் இல்லாமல் இந்த பரஸ்பர வரி, இதன் மூலயமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.